ஹாய் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ராஜ் அலெக்ஸ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரே ஃபோல்டரில் ரொம்ப முக்கியமாக வந்து போட்டிருக்கேன். அந்த லாஸ்ட் மினிட் டீட்டெயில்ஸு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் பார்த்து ரொம்ப முக்கியமானது. யூனிட் 9 டேட்டாஸ் இருக்கும். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸ் ஒரு 5-6 ஸ்கீம் இருக்குது, அது கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் சில டேட்டாஸ் சில பேர் கேட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் இந்த இயர்லாம் கொஞ்சம் ஆர்டராக கொடுத்து பாருங்கள் அப்படின்னீங்க. ஸோ அதுமாதிரி சில டேட்டாஸ்லாம் சேர்த்து ஒரு இமேஜஸாக ஒரு 8 பேஜஸ் கிட்ட வரும். எல்லாம் இமேஜஸ் மாரி தான் இருக்கும். கண்டென்ட் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் அப்புறம் அந்த யூனிட் 9க்கு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட், அதாவது லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, நான் வந்து 37 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற பேசிக்ஸ் புரியுதுங்களா, அது வந்து பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் மினிட்ல படிச்சா ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டென்ட் ஆட் பண்ணுறது ஆல்ரெடி. சரி, இப்போ நான் வந்து டெஸ்ட்டாகவும் மாற்றிட்டேன். உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 110 கொஷின் மாரி ரெடி பண்ணிருக்கேன். அதையும் போய் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து சிலபஸ் பெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ்னு வந்து நம்ம தனியாக ஃபோல்டர் போட்டிருந்தேன். பட் சில பேருக்கு இந்த நேரம் தேடிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, டேரெக்டாக இது உள்ளப்பாங்க. ஸோ டெஸ்ட் 1 எஸ் சிலபஸ்னு அர்த்தம். எஸ் இருக்கிறது சிலபஸ். ஜியாகிரஃபியில் 1, 2, 3, 4, அப்புறம் ஹிஸ்ட்ரி 1, 2, 3, 4, பாலிட்டியில் 6 வரைக்கும் இருக்குது. எக்கனாமிக்ஸில் 3 டெஸ்ட்டு, ஐஎன்எம்மில் 3, யூனிட் 9ல் ஒரு 4 டெஸ்ட்டு, அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் இதையும் கொடுத்துருக்கேன். மேக்ஸில் மொத்தம் 4 டெஸ்ட்டு, அதில் ஒரு இது பிடிஎஃபாக தான் எனக்கு கொடுக்க முடிஞ்சு, கோச்சிக்காதீங்க, டெஸ்ட்டு ஃபார்முக்குலாம் இல்லை. ஸோ யூனிட் 8க்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, சரிங்களா. ஸோ இது வந்து நான் இங்கே இதுமாதிரி ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ 2023 இங்கே இருக்குது. இந்த லாஸ்ட் மினிட்ல எதுவுமே படிக்கல, கரண்ட் அஃபேர்ஸே சொல்லலாம். தயவு செஞ்சு இந்த 2024 ஃபஸ்ட்டு படிங்க, ஜனவரிலேருந்து இந்த மே மாதம் வரைக்கும். இந்த ஜூலை மாதத்துது எப்படி படிச்சிருக்கணும்னா, ஜூலை மாதத்தில் இம்பார்ட்டன்ட் டேஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நீங்கள் மிஸ் பண்ணுறக்கூடாது. ஸ்டாட்டிக் டீட்டெயில்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சிடணும். ஜூன் மாதமும் கிட்டத்தட்ட அப்படி தான், சரிங்களா. ஸோ அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் செக்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் எதை படிக்கிறீங்களோ தயவுசெய்து மைண்ட் மேப் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்காச்சும் அது உள்ளே பாருங்கள். ஜியாகிரஃபி தனியாக இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டி தனியாக இருக்குது, சயின்ஸுக்கு தனியாக இருக்குது, மாடர்ன் ஹிஸ்ட்ரி நோட்ஸ் தனியாக இருக்குது, பாலிட்டிக்கு தனியாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில என்விரான்மெண்ட் சில கொஷின்ஸ் இதில் இருக்கும், ஓகேங்களா. தமிழ் சொசைட்டி கொஷின்ஸ், இந்த தமிழ் சொசைட்டிலாம் யூனிட் 8க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. யூனிட் 8 வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் போர்ட்டல் கொடுத்தோம்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நான் லாஸ்ட் குரூப் 4 கொடுத்துருந்தது. அதில் டீட்டெயில்ஸ் பெருசாக இருக்கும், சில இதெல்லாம் பேசிக்ஸ் தானே. ஸோ அதனால் இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் ஒன்லைன் மாதிரி இருக்கும். இந்த 216 பேஜஸ் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்க்கு ஒரே விஷயம் தான், ஃபார்முலா எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. திரும்ப அந்த பேசிக் ஸ்டெப்ஸ் தனி நோட் பண்ணி சொல்லி நீங்கள் எழுதி பார்த்து அப்படியே ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுங்கள். ஸோ கட் ஆஃப் அப்படின்னு மைண்டில் வைக்கிறத தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 165 கொஸ்டின்ஸ் 200 அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் போங்க. வர்றது வரட்டும், சந்தோஷம். பாஸ் ஆனால் அடுத்தது மூவ் பண்ண போகிறீங்க, ஃபெயில் ஆனால் அதுக்கு அடுத்தது மூவ் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த ட்ராக் விட்டு போயிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், ஓகேவா. நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க நாளைக்கு இருந்துச்சுன்னா அடுத்தது 14ஆம் தேதி மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஃபெயில் ஆகும்னு தோணுச்சுனாக்கா அடுத்த வருஷம் குரூப் 4 குரூப் 1 குரூப் 2 வரதான் போகுது. உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம், அதாவது 2025 ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக குரூப் 1 நோட்டிஃபிகேஷன், குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா. அந்த டைமுக்கு நீங்கள் இப்போ படிக்கணும், இப்போயே நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடணும். இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க, ஒரு 130 140 இல்லை 120 கிட்ட வந்துட்டு இவ்வளோ 100 98 75 ஏதோ ஒரு இடத்துல இங்கே மிஸ் பண்ணிருப்பீங்க. அதனால் அந்தமாரி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த டைமில் ஜெயிச்சிருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எதாக இருந்தாலும் ப்ரிப்ரேஷனை ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்போ விட்ட உடனே ஓடணும், அவ்வளோதான். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சா உடனே மெயின்ஸு நமக்கு தெரிஞ்சிடும், கிளியர் பண்ணுவோம் மாட்டோம். எந்த கம்மியில் கேட்டது இருந்தாலும் 160+ கண்டிப்பாக அடிக்க போகிறோம், 140+நாலும் கண்டிப்பாக அடிக்க போகிறோம், இவ்வளோதான், ஓகேங்க. உங்களுக்கு அந்த லாஸ்ட் கட் ஆஃப்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும், ஓகேவா. சரி, நான் அதையும் இதில் சொல்லிடுறேன், ஓகேங்களா. லாஸ்ட் குரூப் 1 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 10க்கு வந்து பார்த்திங்கன்னா 211 மார்க்கு, ஓகேங்களா, 300க்கு, சரிங்களா. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 201, ஜென்ரல் உமனுக்கு 210, ஓகேங்களா. ஜென்ரல் 10 உமன் பிஎஸ்டிஎம்க்கு 196.5, பிசி வந்து ஜென்ரல் பார்த்தீங்கன்னாக்கா 202.5, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 195, பிசி உமனுக்கு வந்து 204, பிசி உமன் பிஎஸ்டிஎம்க்கு 184.5, பிசிஎம் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 192, எம்பிசி டிசி அது எம்பிசி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 202.5, எம்பிசி பிஎஸ்டிஎம்க்கு 190.5, அப்புறம் எம்பிசி டிசியில் எல்டிசிடி சிபி டிஎஃப் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 172.5, எம்பிசியில் வந்து ஹெச்ஹெச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 124.5, எம்பிசி உமன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 204, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் 189, எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 199.5, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 187.5, எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி மட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 160, எஸ்சி உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 186.5, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 180, ஓகேங்களா. எஸ்சி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 190.5, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 170.5, எஸ்சி ஜென்ரல் வந்து 180, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 126. அதாவது நீங்கள் ஜென்ரலில் கிளியர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மினிமம் ஒரு 141+ கொஷின்ஸ் நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிருப்பீங்க, ஓகேங்களா. இதில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் 1.5 டிவைட் பண்ணிக்கிட்டால் போதும்.
சரிங்களா? இது வந்து மெயின்ஸ்க்கான மார்க்ஸு. சில பேர் கேட்பீங்க, இதையும் பார்த்துக்கோங்க. 481.75, 460.25 இந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இல்லைன்னு சொல்கிறது என்னென்னா, கட் ஆஃப் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? உங்களோட பெஸ்ட்டு கொடுக்க பாருங்கள், அவ்வளோதான். சரியா? இப்போதைக்கு ப்ரிலிம்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சீக்கிரம் கிளியர் பண்ணுங்கள், நல்லா பண்ணிட்டு வாங்க. பை ஃப்ரம் டெக் ஆல் தி பெஸ்ட்.